சங்கீதம் 84:11 சொல்லுகிறது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். உத்தமமாய் நடக்கும் பொழுது தேவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை தருகிறார். எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தபோது எல்லாருக்கும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட்டு கொடுத்தார்கள். ஆனால் ஒருவனுக்கு மாத்திரம் எந்த சீட்டுமே போடல. அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் யார் என்றால் காலேப். காலேப் தேவனை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அவன் கேட்ட எப்ரோன் என்கிற ஒரு பட்டணத்தை யோசுவா அவனுக்கு கொடுத்தானா. தேவன் நமக்கு என்ன சொல்றாருன்னா, நாம் அவரை உத்தமமாய் பின்பற்றுகிற பொழுது மற்ற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது போல நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இல்லை. நம்மை அவர்களை பார்க்கிலும் விசேஷ விதமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் உண்மை, உத்தமம். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, என் ராஜாவினுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று வேதம் சொல்லுகிறது. உத்தமமாய் நீங்கள் நடக்கும் பொழுது நிச்சயமாகவே மற்ற மனிதர்களை பார்க்கிலும் உங்களை விசேஷ விதமாய் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.